Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கையில் நாய்கள் படுத்திருக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவறைகள் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதோடு மருத்துவமனைக்குள் நாய்கள் சர்வசாதாரணமாக நடமாடி வருவது நோயாளிகளோடு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உரிய மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அலைக்கழிக்கப்படும் நிலையில் நிர்வாகத்தில் திறனற்ற ஸ்டாலின் அரசு பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் இருப்பதே இந்த அவலத்திற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே தனியார் செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வந்த 3 பேர் மர்ம காய்ச்சலுக்கு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கொண்டையூர் கிராமத்தில் திமுகவைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் ஒடிசாவைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்கி பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதில் 4 மாத குழந்தை உட்பட 3 பேர் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் 200க்கும் மேற்பட்டோர் அவரவர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் செங்கல் சூளையில் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் திமுகவைச் சேர்ந்த ஸ்ரீதர் செய்து தரவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உயிரிழந்தவர்கள் மது அருந்திவிட்டு உடலுக்கு சேராத உணவை சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக திமுகவைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கு ஆதரவாக காவல்துறையும் வருவாய்த்துறையும் தெரிவிப்பது வேதனை அளிப்பதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். சென்னையில் காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்ததால் காவல் நிலையம் முன்பாக தீக்குளித்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பாலிஷ் பட்டறை ஒன்றில் ராஜன் பணிபுரிந்து வந்தார். அப்போது அவருடன் பணிபுரிந்த இருவர் ராஜனை தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரை கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் காவல் நிலையத்தினர் வாங்க மறுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். இதில் பலத்த தீக்காயம் அடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். அப்பாவி ஒருவர் அநியாயமாக இறந்ததை அறிந்த பொதுமக்கள் இந்த திறனற்ற திமுக ஆட்சியால் குற்றங்களை தடுக்கத்தான் முடியாது, அப்படி குற்றம் நடந்து புகார் அளித்தால் அதனை ஏற்று நடவடிக்கை கூட எடுக்க முடியாதா என கொந்தளிக்கின்றனர்.